எல்லாருக்கும் வணக்கம். அந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அகல் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் வேலை செய்கிறதில்ல. ஆனால் வேலைக்கு அதுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆகவே காட்டு புஷ்பங்களை பாருங்கள், நாட்டு புத்தி உள்ள மனிதர்களை கவனித்து பாருங்கள். அஞ்ஞானிகளை போல நாடி தேடாமல் தேவன் சொன்ன விஞ்ஞானம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மன மகிழ்ச்சி நாள். உலகம் உண்டாகி எத்தனை ஆண்டுகள், தேவனுடைய வார்த்தை, தேவ சட்டம் எத்தனை ஆண்டுகள். யாராச்சும் மாற்ற முடியுமா? இந்த ஓய்வு நாள், பரிசுத்த நாள் யாராச்சும் மாற்ற முடியுமா? யாரும் மாற்ற முடியாது. மாறாத பிரமாணத்தை தேவன் தந்தார். ஆகவே அற்ப விசுவாசிகளே, இன்னைக்கு காட்டிலிருந்து அடுப்புக்கு போகிற புல்லுக்கு தேவன் எவ்வளோ நேர்த்தியாக, அதிசயமாக, அற்புதமாய் அழகான மலர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அதை பார்க்கலாம் நம்ம விசேஷமானவர்கள். பறவைகளை பாருங்கள், அது பறந்து தின்னும். நம்ம உட்காந்து தேவனுடைய வார்த்தையில் எல்லாம் தேவன் தந்து நம்மளை போஷித்து நம்மளை வழிநடத்துகிற தேவன். நம்ம யோசிக்கணும், அவர் நம்மளை போஷிக்கணும். யாரை யோசிக்கணும்? பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அதை தேடும்போது இவைகள் எல்லாம் தேவன் கூட தருகிறார். அஞ்ஞானிகளை போல தேடாதபடி. யானை பாருங்கள், எவ்வளோ பெரிய வயிறு யானைக்கு. அது என்னைக்காச்சும் வேலைக்கு போகுதா? அப்போ யானைக்கு புல் கிடைக்கும் போது ஒரு ஜானு வயிற்றுக்கு நெல் கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். 6 நாள் வேலை செஞ்சாச்சு. 7வது நாள் ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மன மகிழ்ச்சி நாள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். தேவனை ஆராதிக்கிற நாள். தேவனை ஆராதிக்கும் போது எல்லா ஆசீர்வாதமும், அறிவும், ஞானமும், புத்தியும் சகலமும் தேவன் தந்து நம்மளை மேன்மையாய் செம்மையாய் ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, இது வரைக்கும் இந்த 6 நாள் செய்யாத வேலை, சும்மா இரு, சுகமாயிரு சொன்னதை கேட்டு தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கும் போது சகல ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தேவன் தருகிறார். ஆகவே இன்றைக்கி தான் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். அதை தான் சாத்தன் என்ன பண்ணுறான்? வேலைக்கு போனால் தான் வருமானம், வேலைக்கு போனால் வருமானம் வராது, வேலை செய்யாமல் வருமானம் வரும். இன்றைக்கி தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும் போது அவர் ராஜா. பணிந்து கொண்டால் படிப்படுவார், எதிர்த்துனாக்கா அடிப்படுவார். ஆகவே உலகத்தை வழிநடத்துகிற தேவன், அந்த சராசரத்தையும் போஷிக்கிற தேவன், அந்த சராசரத்தையும் நேர்த்தியாக செம்மையாக டிசைன் பண்ணி கொடுத்தாரு. காலங்களையும் சமையலை மாற்றி இன்றைக்கி ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் பலனை தந்து நீண்ட ஆயுளை தந்து தேவன் நம்மளை போஷித்து வழிநடத்துவார். ஆகவே இன்றைக்கி சபை கூடி வரல் விட்டு விடாதபடி ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும், ஆவியோடு உண்மையோடும். விக்கிரகம் எங்கெல்லாம் இருக்குதோ அது சிலை, அதுதான் நீ போட்டது மாலை, அதுதான் சாத்தனுடைய வலை, வர அக்னி மலை, வெந்து போகும் தலை. சிலையை விட்டு தேவன் சொன்ன செயலை கேட்டு ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். எப்படி? காற்று நமக்கு ஜீவ சுவாசமாக இருக்குது. ஆகவே உணவு பலனுள்ள காரியம். ஆகவே தேவன் உணவும் உடையும் உயிரும் வயிறும் தந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்கிறார். ஆகவே அடுத்த வாரத்துக்குள்ளே என்ன நடக்குமோ தெரியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தை கேட்டு இந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருந்து நம்ம அதிசயமான உலகத்துக்கு, ஆச்சரியமான உலகத்துக்கு, என்றென்றும் மரணமில்லாத உலகத்துக்கு போகிறதுக்கு இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிறோம். உலக பிரகாரமாக எல்லா காரியத்தையும் தேவன் தருகிறார். ஆச்சரியமாக, அதிசயமாக இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது சீக்கிரம் நடக்கும், சீக்கிரம் தேவன் நமக்கு தருவார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு 2 பேர் 3 பேர் மூலிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ஆராதிக்கணும். மறுபடியும் பிறந்தா தான் இயேசுவுக்கு பிள்ளை, இல்லைன்னா நமக்கு இருக்குது தொல்லை. ஆகவே மறுபடியும் பிறக்கணும். இயேசுன்னு சொல்கிற இந்த உலகம்
மறுபடியும் பிறக்காவிட்டால் இயேசுக்கு அந்த லிஸ்ட்டில் வர முடியாது, கிறிஸ்துவ லிஸ்ட்டில் வர முடியாது. உலகத்தில் இன்றைக்கி கள்ள நோட்டு நல்ல நோட்டு என்பது போல கள்ள கிறிஸ்தவர்கள், சிலையை கும்பிட்ற கிறிஸ்தவர்கள் அவர்களை விட்டு விலகி மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமார் நாமத்தில் அது ஒரு குருட்டு கூட்டம், இது ஒரு திருட்டு கூட்டம். ஆகவே மாறுபாடு சந்தி விட்டு விலகி வேதம் சொல்லுகிறபடி தேவன் ஆராதிப்போம், சகல ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். வேதத்தை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.